கீசு கீசென்றெங்கும் ஆனை சத்தங்கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த 7வது பாசுரத்தில் அடுத்த தோழி அழைக்கப்படுகிறாள். ஆனை சத்தம் என்கின்ற வலியங்குருவிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டு கீச்சு கீச்சென்று சத்தம் போட்டு பேசிக்கொள்கின்றன. அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? பேய் பெண்ணே. பேய் பெண்ணேன்னா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. என்ன பேய்? தூக்க கலக்கங்கிற பேய். அந்த பேயை விரட்டி அடிச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறார். காசும் பிறப்பும் கலகலப்ப, அதாவது ஆட்சியர்கள் அங்கு தயிர் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கைகளும் உடம்பும் ஆடுகின்றன. அவர்கள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய தாலிகள், காசு பிறப்பு ரெண்டுமே தாலி வகைகள். அச்சித்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவார். அந்த அச்சித்தாலியும் ஆமைத்தாலியும் போட்டுக்கொண்டு சலசலன்னு அதுவும் சேர்ந்து அந்த தயிரோட சத்தமும் அந்த தாலிகள் ஒன்றோடு சேர்ந்து உரையாகக்கூடிய அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? வாச நறுங்குழல் ஆட்சியர். அவ எவ்வளோதான் குளிச்சு எல்லாம் பண்ணாலும் கூட அந்த குடல் நல்ல வாசனை மிகுந்து நன்றாக இருக்கக்கூடிய அந்த ஆயர்குல பெண்டிர்களுடைய அந்த செய்கை உனக்கு கேட்கலையோ? அவர்கள் மத்தினால் தயிர் கடைகிறார்கள். இந்த இடத்தில் நாம் இன்னொன்றும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர் ஒவ்வொரு பக்குவமாக அடைந்து வருகிறது. பால் காய்ச்சப்படும், அடுத்த நிலை. அது உரை ஊற்றப்படும், அடுத்த நிலை. அடுத்து தயிராக வரும், அடுத்த நிலை. கடையப்படும் பொழுது வெண்ணெய் திரளுகிறது. இது போலத்தான் நாமும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பக்குவப்பட வேண்டும். இங்கு வெண்ணெய் திரண்டு திருப்பி அதை நெய்யாக மாற்றுகிறார்கள். நெய் ஹோமத்தில் விடப்படுகிறது, யாகத்தில் விடப்படுகிறது, அந்த தேவர்களையே அடைகிறது. இதுபோல அந்த நெய்க்கு முந்திய ஒரு பக்குவ நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த கண்ணனுடைய பகவானுடைய சேர்க்கையினாலே அவர்கள் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்பதை இங்கு ஒரு மறைமுகமாக காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். அந்த தைரர்வம் கேட்டலையோ. நாயக பெண்பிள்ளாய், நீ ஒரு நாயகி மாதிரி. அந்த நாராயணோட அவதாரமாகிய சுவாமியாகிய கேசவன், கேசி என்கின்ற ஒரு குதிரையை சம்ஹாரம் பண்ணதுனால அவருக்கு கேசவன் பேர். கேசவனை பாடவும் நீ கேட்டே கடத்தியோ. காதில் விழுது, ஆனால் நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த தூக்கப்பேய் பிடிச்சிருக்கனால நான் தூக்கப்பேயை விரட்டி அடிச்சுட்டு இந்த பேய் பெண்ணையை மிகுந்த ஒளி தேஜஸ் உடைய பெண்ணே, நீ எழுந்து வாராய், கதவை திற வா என்று இந்த 7ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறார்.